வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்னைக்கான வெனஸ்டேக்கான மூவ் எப்படி இருந்தது, மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேடுமே வந்து அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ரிவர்சலில் ஒரு அப் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 23975 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கும் கூட. ஓகே. 24090 வரைக்கும் ஒரு 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நீட்டாக வந்துட்டு ஒரு 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு போத் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதுலேயும் 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். மேக்ஸிமமாக நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிலையும் நம்ம 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறமும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட நம்ம அட்டன் பண்ணுறது என்னமோ ஒரு மேக்ஸிமம் 4 ட்ரேட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். ஷுவராக அதுவே நமக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மொமெண்டம் இருக்கும். ஸோ நீங்கள் மந்த் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெரி சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மந்த் எண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ட்ரேட் பார்த்துலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சேம் இல்லையா. அகைன் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ரிவர்ஸில் இங்கே அகைன் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 24074 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட லோ வரைக்கும் ஆக்சுவலி மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 24006 வரைக்கும் ஒரு 68 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கான நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான், ப்ராப்பரான ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. அந்த 2 கன்ஃபர்மேஷன்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட இன்றைக்கான டே வந்து நமக்கு கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 163 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒன்லி நிஃப்டி 50ல் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு 183 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்னைக்கான டே வெனஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸ்லையும் சரி, வாலடைல் சுச்சுவேஷன்லையும் சரி நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு நீட்டாக ஒர்க் ஆகும். ஒரு மினிமமான ஸ்டாப்லாஸ் ஹிட்டிங் மொமெண்டம் இருந்தாலும் அது ரொம்ப மினிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக மட்டுமே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போத் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். 24053, 24138, 24206, 24274, 24385, 2448. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23960, 23807, 23719, 23629, 23516, 23413, finally 23329.
ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு 2 கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்துட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ போத் கன்ஃபர்மேஷனுமே இன்னைக்கான டே நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்கேயும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். சிமிலர்லி இங்கேயும் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். நீட்டாக அப் ட்ரெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் பை பண்ணி நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே புட் ப்ரைஸில் பை பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ், அட் த சேம் டைம் இன்னைக்கு வெனஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸும் பார்த்துட்டு நாளைக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி சேம் தான் இல்லையா? ஸோ சேம் தான். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 minutes நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் எவ்ரி வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன், அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா சிச்சுவேஷன் பேசிஸில் நமக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட் மூவ் இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு நம்மளோட ட்ரெண்ட் லைன் மேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே நமக்கு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பையிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 57535 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஆக்சுவலி சடனாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே என்ன ஒன்றா நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடில் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட், ஸ்டாப் லாஸ் ஹிட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 113 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி. ஓகே, தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இல்லை நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்கே வந்துட்டு இதோட லோவில் இங்கே தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன் தான் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. மார்க்கெட் மூவ் சடனாக அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. மூவ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் தான். பட் இங்கே கொஞ்சம் டவுனில் போயிட்டு அப்பில் போனதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிருந்தது. நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்களா, இங்கே நமக்கு வந்துட்டு அழகான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ நீட்டாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம ட்ரெண்ட் லைனில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து 57847 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைக்கு வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி இதோட ஹைக்குங்கிறது வந்து நான் இங்கே வரைக்குமே நீங்கள் மென்ஷன் எடுத்துக்கலாம். மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதோட ஹைக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே வந்துட்டு 58233 வரைக்குமே நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வெரி மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செகண்ட் ட்ரேட் வந்து சூப்பராக இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் அன்எக்ஸ்பெக்டட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒரு 113 பாயிண்ட்ஸ். பட் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு 386 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களோட செகண்ட் ட்ரேடை வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் தான். ஸோ இங்கேயுமே நமக்கு ப்ராப்பரான ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இல்லையா? இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணியாச்சு, பை பண்ணிட்டேன், இங்கே நீங்கள் மினிமமாக இங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணி நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தால் நீங்கள் இன்னும் 5822 வரைக்குமே வந்துட்டு ஒரு 386 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆல்ரெடி நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனதுனால இங்கே மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 273 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? 273 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். பட் 1 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஓவரால் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி அங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் தான் 2 ட்ரேடுமே. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஒன்று மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஓவரால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 456 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு வெனஸ்டேவோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அது பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை தான் நம்ம ரொம்ப மெயின் மோட்டிவாக நம்ம எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணணும். லாஸை வந்துட்டு ரொம்ப மினிமைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங்கை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் எவ்ரிடே நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சரி, நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 58,331, 58,585, 58809, 590, 74, 593, 19, 598, 08. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 579, 36, 576, 33, 570, 76, 565, 19, 56007, then for 55, 768, 555, 27. ஓகே, ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ட்ரி எக்ஸிட்கான கிளியர் கண்டென்ட்டும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்க எவ்ரி கண்டென்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் அட்டென்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.